இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜோடைய ஷார்ட்கட். நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க அதே கான்செப்ட் தான் நம்ம சர்க்யூட் சால்வ் பண்ணதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஏன் இந்த வருஷம் நீட் 2026 கூட நமக்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிருந்தாங்க. அது டேரெக்டாகவோ இல்லை இன்டேரக்டாகவோ எப்படி கேட்டிருந்தாலும் சரி, நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஷார்ட்கட் இருக்கனால நீங்கள் 1 மினிட்டில் நீங்கள் அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ அட் த லாஸ்ட் நான் இந்த வருஷம் கேட்ட கொஸ்டினையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் அதை நான் சொல்லிக் கொடுக்க ஷார்ட்கட் வச்சு நீங்களே கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல், எவ்வளோ பெரிய சர்க்யூட் கேட்டிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய பேட்டரியிலேருந்து இந்த சர்க்யூட் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க சர்க்யூட்டே பாருங்கள். இதிலேருந்து வரக்கூடியது என்னுடைய கரண்ட்டு ஐ. இங்கே வந்தோடனே என்ன பண்ணுது தெரியுதா? இங்கே I1 I2, அடுத்து இந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப IG, இது I3, இங்கே எனக்கு I4, திரும்ப எனக்கு டோட்டல் கரண்ட் I எனக்கு வந்து சேர்ந்துட்டு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரியோட கனெக்ட் பண்ணுங்கள், கரண்ட்டாக வரைங்க. வரைஞ்சதுக்கப்புறம் எல்லா சர்க்யூட்லேயும் எனக்கு கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக போதான்னு பாருங்கள். நல்லா கேட்டுக்கோங்க. கரண்ட்டு இல்லை சார்ஜ் ஃப்ளோயிங் இந்த ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர் இஸ் டிஃப்ரெண்ட். இதை வந்து நீங்கள் ரெசிஸ்டருக்கு அப்ளை பண்ணாலும் ஓகே தான். இல்லை கெப்பாசிட்டர்னு வரும்போது நம்ம சார்ஜ் Q1 Q2 Q3 Q4 Q5ன்னு போடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா Pங்கிற ரெசிஸ்டரில் I1ங்கிற கரண்ட்டு போகுது, Rங்கிற ரெசிஸ்டரில் I2ங்கிற கரண்ட்டு போகுது, Qங்கிற ரெசிஸ்டரில் I3, Sங்கிற ரெசிஸ்டரில் I4. இங்கே கேல்னோமீட்டர். ஸோ இது நீங்கள் ஒரு ரெசிஸ்டரை கூட நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எனக்கு ஒரு ஐஜிங்கிற கரண்ட் எனக்கு போகுது. ஸோ அப்போ நான் சொன்ன மாதிரி என்ன இருக்குது, எல்லா ரெசிஸ்டர்லையும் கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக போதா பாருங்கள். I1 I2 I3 I4, திரும்ப எனக்கு ஐஜி, அப்புறம் எனக்கு மொத்த டோட்டல் கரண்ட் எல்லாம் சேர்ந்து எனக்கு எனக்கு ரிப்ளேஸ் ஆகிட்டு. இப்படி வந்துட்டுனாவே நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும் அப்படின்னா, கரண்ட் இந்த ரெசிஸ்டர் எல்லாத்துக்கும் எனக்கு இல்லை, சார்ஜ் இந்த கெப்பாசிட்டர் எல்லாத்துக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக போச்சுன்னா நீங்கள் அடுத்து எங்கே போகணும் அப்படின்னா, மினிமம் அதில் வந்து 5 கெப்பாசிட்டராக இல்லை 5 ரெசிஸ்டராக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். 5 இருக்கலாம், இல்லை 5க்கு மேற்பட்டு இருக்கலாம், அதை பற்றி நமக்கு அவ்வளோ கிடையாது. 5ஆவது மினிமம் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் 3வது ரூல் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏஎன்சின்னு நான் கொடுத்துருக்கேன். இந்த சம்மில் வந்து எனக்கு இனிஷியல் பாயிண்ட்டும் என்னோடய ஃபைனல் பாயிண்ட் ஏஎன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஏஎன்சி சில சம்மில் ஏஎன்பி கொடுக்கலாம், இல்லை ஏஎன்இ கொடுக்கலாம், அதை பற்றி கொள்ள இல்லை. அந்த இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட்லேருந்து 3 டெர்மினல்ஸ் எனக்கு வந்து பிரியுதான்னு சொல்லி பார்க்கணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதான் எனக்கு ஏ டெர்மினல், இது எனக்கு சி டெர்மினல்லாம் பாருங்கள். 1 2 3. அந்த ஏ ஜங்ஷன் பாயிண்ட்லேருந்து எனக்கு 3 டெர்மினல் பிரியுதா? சிலேருந்து பாருங்கள் 1 2 3 டெர்மினல் பிரியுதா நமக்கு? இந்த 3 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுனா இந்த சம் எனக்கு டயக்ராம் ஷேப்பில் இருக்குது, அதனால ஓகே. சில சம் டயக்ராம் ஷேப்பில் இருக்காது. அப்போனா நீங்கள் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டயக்ராம் ஷேப்புக்கு நீங்கள் அதை ரீட்ரா பண்ணணும். இந்த டயக்ராமை ரெஃபரன்ஸாக வச்சு அதை நம்ம ரீட்ரா பண்ணணும். அப்படி ரீட்ரா பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் ரூல், P/R, அதாவது இந்த Pயோட வேல்யூ அவங்க 10 5 ஓம் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. P/R தட் இஸ் ஈக்குவல் டு Q/S. அப்படி இல்லைனா P/Q தட் இஸ் ஈக்குவல் டு R/S. இந்த ரேஷியோ எனக்கு சேம் ஆகிட்டுனா, சென்ட்ரலாக போகக்கூடிய கெப்பாசிட்டியோ ரெசிஸ்டரையோ நீங்கள் என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு P/Q சீரியஸாக மாறிடும். ஓகேங்களாம்மா? இதுதான் ரூல். இப்போ இதை வச்சு நான் சம்மை சால்வ் பண்ணி காமிக்கேன் சார் உங்களுக்கு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். இதில் அவங்க டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் தான், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடும். எல்லாமே R ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிடும். எல்லாமே என்ன வச்சுக்கிடும் நமக்கு, R R R R R R, எல்லாமே எனக்கு R ரெசிஸ்டன்ஸ் வச்சுக்கிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸுக்கும் ஒய்க்கும் எல்லாம் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அப்போ எக்ஸ்லேருந்து வரக்கூடிய இதான் எனக்கு டோட்டல் கரண்ட் ஐ. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு I1 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கிடும், இங்கிட்டு எனக்கு I2 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கிடும். இந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப 2 பிரியுமா? ஸோ இதில் வந்து எனக்கு வந்து I3 கரண்ட் போகுது, இதில் வந்து எனக்கு I4 கரண்ட் போகுது. இந்த இடத்துக்கு வந்தோடனே திரும்ப இங்கே எனக்கு ஒரு I5 கரண்ட் போகுது, இங்கே எனக்கு ஒரு I6 கரண்ட் போகுது. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த I1 இங்கே வந்துடும், இந்த I5 இங்கே வந்துடும். அப்போ இதில் எனக்கு I1 ப்ளஸ் I5 எனக்கு போயிடும். திரும்ப எல்லாம் உள்ளே சேர்ந்துடும். இந்த ஒயர் பேர் தான் என்ன சொல்லணும்னா எம்டி ஒயர்மாங்க. எம்டி ஒயராக இருக்குன்னா, ஏன்னா இந்த ஒயரில் எனக்கு எந்த விதமான டிவைஸும் இல்லை, ரெசிஸ்டரும் இல்லை, கெப்பாசிட்டரும் இல்லை, பல்பும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இட் ஹேஸ் சேம் பொட்டன்ஷியல். இப்போ இது ஒய் அப்படின்னா இந்த பாயிண்ட்டும் ஒய் தான், இந்த பாயிண்ட்டும் ஒய் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? எம்டி ஒயராக இருந்தால் சேம் பொட்டன்ஷியல். ஓகே, இதை மார்க் பண்ணிட்டோன்னா இப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டரில் எனக்கு R1 கரண்ட் போகுது, இந்த ரெசிஸ்டரில் நமக்கு I3 கரண்ட் போகுது, இந்த ரெசிஸ்டரில் எனக்கு I4 போகுது, இந்த ரெசிஸ்டரில் எனக்கு I6 போகுது, இந்த ரெசிஸ்டரில் எனக்கு I5 போகுது, இந்த ரெசிஸ்டரில் எனக்கு I1 ப்ளஸ் I5 போகுது. அப்போ எல்லா ரெசிஸ்டர்லையும் எனக்கு கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எல்லா ரெசிஸ்டர்லையும் நமக்கு கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அடுத்து என்னென்னமா 1 2 3 4 5 6 மினிமம் 5 இருக்கணும்னா இங்கே எனக்கு 6 இருக்குது. அப்போ செகண்ட் ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அடுத்த 3வது ரூல் என்னது, என்னுடைய
ஏ அண்ட் சி நமக்கு பார்த்தோம். இங்கே நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குது. அதில் நமக்கு எத்தனை டெர்மினல் பிரிக்கணும்? 3 பிரியணுமா? நல்லா கவனிச்சு பாருங்கள். எக்ஸில் இந்த பாயிண்ட் எக்ஸ்னா இது ஒரு எம்டி ஒய் தானே, அப்போ இந்த பாயிண்ட் எக்ஸ் தானே. அப்போ இதுலேருந்து பாருங்கள் 1 2 3 3 பிரியுதா. ஒய்யிலேருந்து பாருங்கள் 1 2 3 3 ரூலும் சாட்டிஸ்ஃபை. அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன்? டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணணும். என்ன பண்ணணும்? நமக்கு டைமண்ட் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரீட்ரா பண்ணணும். ஓகே, அப்போ நான் டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறேன்? என்னோடய எக்ஸ் பாயிண்ட் இங்கே எழுதிக்கிறேன், என்னுடைய ஒய் பாயிண்ட் இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் எழுதிக்கிட்டோம். எக்ஸ்லேருந்து பாருங்கள் நமக்கு அப்போ இந்த ஜங்ஷனில் ஃபுல்லாக நம்ம மிச்ச பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிடும். இது எக்ஸ்னா இதுவும் ஒரு எம்டி ஒய் தானே, அப்போ இதுவும் எனக்கு எக்ஸாக தானே இருக்கும், அதுவும் எனக்கு எக்ஸாக தானே இருக்கும். அடுத்து இந்த பாயிண்ட் என்ன வரும்? இது எக்ஸ் ஒய்யா. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு இசட்னு வச்சுக்கிடும். இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு டபிள்யூன்னு வச்சுக்கிடும். நம்ம இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன வச்சுக்கிடும்? நமக்கு டபிள்யூன்னு வச்சுக்கிடும் நமக்கு. ஓகேங்களா? இந்த டெர்மினல்லாம் டபிள்யூன்னு வச்சுக்கிடும். ஓகே, இப்போ எக்ஸிலிருந்து இந்த டபிள்யூவுக்கு ஒரு ரெசிஸ்டர், இதில் போகக்கூடிய கரண்ட்டு தான் நமக்கு என்னது? I1 கரண்ட் போகுது. எக்ஸிலிருந்து நமக்கு டபிள்யூங்கிற ஒரு ரெசிஸ்டருக்கு நமக்கு என்ன கரண்ட் போகுது? இதில் எனக்கு I1 கரண்ட். இதை ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னது? இந்த எக்ஸிலேருந்து பாருங்கள் ஒய்க்கு ஒன்று போகுது. அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த எக்ஸிலேருந்து இசட்டுக்கு எனக்கு ஒன்று போகுது. நான் டைமண்ட் ஷேப் வரையணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போது எக்ஸிலேருந்து இசட்டுக்கு இதில் எனக்கு என்ன கரண்ட் போகுது? I3 கரண்ட் போகுது. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு R. அடுத்து பாருங்கள் இந்த எக்ஸிலேருந்து இசட்டை மார்க் பண்ணிட்டேன்னா இந்த இருக்கலாம், இந்த எக்ஸிலேருந்து இந்த இசட்டை மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு என்ன இருக்குது? நல்லா பாருங்கள், இசட்லேருந்து டபிள்யூக்கு ஒன்று இருக்குது, இசட்லேருந்து டபிள்யூக்கு. அப்போது இசட்லேருந்து டபிள்யூக்கு ஒன்று, இசட்டில் இருந்து டபிள்யூக்கு ஒன்று. ஸோ இதில் எனக்கு ஒரு R ரெசிஸ்டன்ஸ், அதில் போகக்கூடிய கரண்ட் எனக்கு வந்து I5. இசட்லேருந்து டபிள்யூக்கு ஒரு I5 கரண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இசட்லேருந்து ஒய்க்கு ஒன்று இருக்குது. இந்த பாருங்கள் இந்த இந்த இருக்குது இசடு, இந்த இருக்குது ஒய். அடுத்து டபிள்யூலேருந்து ஒய்க்கு ஒன்று இருக்குது. சரிங்களா? அப்போது டபிள்யூலேருந்து ஒய்க்கு அடுத்து என்ன இருக்குது? டபிள்யூலேருந்து ஒய் மார்க் பண்ணியாச்சா? திரும்ப இசட்லேருந்து ஒய்க்கு மார்க் பண்ணிட்டோமா? இசட்லேருந்து ஒய்க்கு. ஸோ இதில் வந்து எனக்கு டபிள்யூலேருந்து ஒய்க்கு போகக்கூடியதில் எனக்கு I1 + I5 கரண்ட்டு போகுது. இசட்லேருந்து ஒய்க்கு எனக்கு I6 கரண்ட்டு போகுது எனக்கு. இது போக கடைசியாக ஒன்று பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ நான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் ஒரு ரெசிஸ்டன்ஸு. திரும்ப பாருங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் பேட்ரி, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் ஒரு பேட்ரி. ஸோ சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சா? இப்போது எல்லாமே எனக்கு R ரெசிஸ்டன்ஸ் தானே சம்பளம் சொல்லியிருந்தாங்க. இதுவும் R ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் எனக்கு R ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் R ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் R ரெசிஸ்டன்ஸ் தான், இதுவும் R ரெசிஸ்டன்ஸ் தான். என்ன சொல்லியிருக்கேன்? P/Q/R/S. அப்போ R/R தட் இஸ் ஈக்குவல் டு R/R. ஸோ பேலன்ஸ் ஆகிட்டா நான் என்ன சொல்லியிருக்கேன்? சென்டர் ரெசிஸ்டரை ஸ்கிப் பண்ணலாம் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? சென்டர் ரெசிஸ்டரை ஸ்கிப் பண்ணிடலாம். இதை ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இந்த ஆரும் இந்த ஆரும் நமக்கு என்ன ஆயிரும்? சீரியஸாக மாறும். ஏன்னா இப்போ பாருங்கள் இந்த சென்டர் ரெசிஸ்டர் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன வந்துடும்? இந்த ஆரும் சீரியஸ், இந்த ஆரும் சீரியஸ். ஸோ ரெசிஸ்டர் சீரியஸ்னால் இது ரெண்டும் சேர்ந்து எனக்கு எதாவது மாறிடும்? 2R. இப்போ இப்படி வந்துடுமா? அடுத்து பாருங்கள் இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் RR 2R வந்துடுமா? இது போக எக்ஸுக்கும் ஒய்க்கும் முடியல இங்கே ஒரு ரெசிஸ்டர் Rன்னு இருக்கா. இது போக நமக்கு ஒரு பேட்ரி. இப்போ இந்த 2R நமக்கு எப்படி இருக்குது? பேரலில் இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பேரலுக்கு என்ன ஃபார்முலா போடும் நமக்கு? 2R × 2R / 2R + 2R மேலே 4R² / 4R. ஸோ ஒரு ஆருக்கு ஒரு ஆர் கட்டு, 4க்கு 4 கட்டினா இங்கே எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R வந்துடும் இந்த மொத்த சர்க்யூட்டும் சேர்த்து. அப்போ இந்த சர்க்யூட்டை திரும்பி நான் ரீட்ரா பண்ண என்ன வரும்? ஒரு ரெசிஸ்டன்ஸ் R, மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த ஆராக மாறிட்டு இதை திரும்ப ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் இந்த ரெண்டு நமக்கு என்ன இருக்குது? பேரல் வந்துடுமா? அப்போ ஒரு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரல்னா R/2. அப்போ ஆன்சர் இருக்குது. கரெக்ட் ஆன்சர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னப்பா சொல்லணும் நமக்கு? R/2. ஓகே, இதே மாதிரி இப்போ இன்னொரு சம் பாருங்கள். எப்போ தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட் பாருங்கள், இது ஒரு எம்டி ஒய் தான்.
அப்போ என்ன சொல்லுங்கள், இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு ஒரு எம்டி இது ஒய். அப்போ இதுலேருந்து தான் இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் ஐ. ஸோ இங்கே பிரியும். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுவோம், I1 கரண்ட் போகுது, இதில் எனக்கு ஒரு I2 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கணும். திரும்ப இங்கே வந்தோடனே எனக்கு I3 கரண்ட்டு, இதில் எனக்கு ஒரு I4 கரண்ட்டு. திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது I1, இந்த I3 இங்கே சேர்ந்து இதில் I1 ப்ளஸ் I3 கரண்ட்டு இந்த ரெசிஸ்டரில் எனக்கு ஃப்ளோ ஆகும். I1 ப்ளஸ் I3 கரண்ட்டு, I1 ப்ளஸ் I3 கரண்ட்டு இந்த ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகுது. இதில் I4 ஃப்ளோ ஆகுது. எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கணும். இப்போ டெர்மினல் பார்ப்போம் நமக்கு. ஓகே, எல்லா ரெசிஸ்டர்லையும் பாருங்கள், இந்த ரெசிஸ்டரில் I2 போகுது, இந்த ரெசிஸ்டரில் I1 போகுது, இந்த ரெசிஸ்டரில் I3 போகுது, இந்த ரெசிஸ்டரில் I4 போகுது, இந்த ரெசிஸ்டரில் I1 ப்ளஸ் I3 போகுது. அப்போ எல்லா ரெசிஸ்டர்லேயும் கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எண்ணி பார்க்கணுமா, 1 2 1 2 3 4 5. ஓகே, மினிமம் 5 இருக்கணும். எனக்கு 5 சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், எக்ஸ்லேருந்து 3 டெர்மினல், ஒய்யிலேருந்து 3 டெர்மினல். எக்ஸ்லேருந்து பாருங்கள், 1 டெர்மினல் 2 டெர்மினல் 3 டெர்மினல் 3 வந்துட்டா. ஒய்க்கு பாருங்கள் 1 2 3 எல்லா லைனும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அப்புறம் என்ன பண்ணணும், டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணணும். டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, இனிஷியல் டெர்மினல் ஃபைனல் டெர்மினல். இப்போ எக்ஸ்லேருந்து பாருங்கள், மிச்சர் கூடிய பாயிண்ட்லாம் மார்க் பண்ணுமா, எக்ஸ் ஒய்யா, இது இசட் வரும், மறுபடியும் இங்கே எனக்கு ஒரு டபிள்யூ வரும். ஓகேங்களா, வேறு ஒன்றும் வழி கிடையாது, நமக்கு அப்படி தான் மார்க் பண்ணணும் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸிலேருந்து இசடு, எக்ஸிலிருந்து இசடுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர். இதில் வந்து எனக்கு ஒரு I2 கரண்ட் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. திரும்ப பாருங்கள், எக்ஸ்லேருந்து இசடுக்கு ஒன்று. இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து எங்கே வருது, டபிள்யூ கொண்டு வருதா, நல்லா பாருங்கள். இந்த பாருங்கள், இது எக்ஸு, இங்கேருந்து பாருங்கள் இப்படி வந்து இது இங்கே தான் ஜாயின் ஆகுது. அப்போ எக்ஸ்லேருந்து நமக்கு என்ன இருக்குது, டபிள்யூக்கு ஒன்று இருக்குது, எக்ஸ்லேருந்து டபிள்யூக்கு ஒன்று இருக்குது. சரிங்களா, இதில் வந்து எனக்கு ஒரு I1 கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது. திரும்ப பாருங்கள், இசட்லேருந்து டபிள்யூக்கு நமக்கு I3, இசட்லேருந்து டபிள்யூக்கு மறுபடியும் ஒரு ஆர் ரெசிஸ்டன்ஸு, இதில் எனக்கு ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து I3. மறுபடியும் பார்த்தோம்னா இசட்லேருந்து ஒய்க்கு எனக்கு போகுது. இந்த பாருங்கள், இசட்ல இருந்து ஒய்க்கு, இசட்லேருந்து ஒய்க்கு, இசட்லேருந்து ஒய்க்கு. திரும்ப பார்த்தோம்னா டபிள்யூலேருந்து ஒய்க்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகுது, டபிள்யூலேருந்து ஒய்க்கு. இந்த இருக்குல்ல, இந்த இருக்குது டபிள்யூ, இந்த இருக்குது ஒய். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். எல்லாமே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க சம்மில், எல்லாமே ஆர் ரெசிஸ்டன்ஸு. அப்போ நான் பேலன்ஸ் பண்ணணும்னா சார், பேலன்ஸ் பண்ணால் என்ன வரும் நமக்கு, R/R that is equal to R/R, P/Q is equal to R/S. ஸோ இது ரெண்டு கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 1:1. ரேஷியோ சேம் ஆகிட்டுனா சென்டர் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம், நமக்கு நெக்லெக்ட் பண்ணுவோமா. அப்போ சென்டர் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு இது ரெண்டும் பேட்டரிங்க வரைஞ்சிருப்போம். அப்போ இது ரெண்டும் சீரீஸு, இது ரெண்டும் சீரீஸ் அடுத்தடுத்து இருக்கா. ஸோ மேலே உள்ள வச்சோம்னா என்ன வந்துடும் நமக்கு, இங்கே ஒரு 2R, கீழேயும் ஒரு 2R. மறுபடியும் இந்த ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது, தே ஆர் இன் பேரல். ரெசிஸ்டன்ஸ் பண்ண என்ன சொல்லுவோம், 2R into 2R divided by 2R plus 2R. அப்போ 4R. ஒரு ஆர் கட் பண்ணலாம். இந்த 4க்கு இந்த 4 கட் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த சமுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வந்துடும் நமக்கு, R. இந்த சமுக்கும் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வந்துடும் நமக்கு, R. இங்கே அடுத்த சம்பவம் இந்த சம்பவம் இந்த சம்லையும் அதே தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் என்ன, ஏக்கும் பிக்கும் முடியல. எனக்கு வந்து டெர்மினல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், என்னோட வோல்டேஜ் வந்து எங்கே கொடுத்துருக்காங்க, இதுதான் ஏ பாயிண்ட், இதுதான் பி பாயிண்ட்னு வச்சுருக்காங்க. இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். நல்லா பாருங்கள், இது எல்லாம் ஒரு எம்டி லைனாக, இந்த பாருங்க இது ஒரு எம்டி லைன் தானே. அப்போ இந்த இடத்துல எஃப்னு கொடுத்துருக்கான், அது நமக்கு தேவை கிடையாது. சேமாக இருந்தால் சேம் லைன் மார்க் பண்ணிக்கலாமா. ஸோ இது ஏனா இதுவும் ஏ, இது பி, இங்கே ஈன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் என்னது நமக்கு ஒரு எம்டி லைன் தானே. அப்போ அந்த ஈக்கு பதிலாக நம்ம பின்னு மார்க் பண்ணிக்கணும். இது நம்ம கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்டி லைன்ஸ் இருந்தால் சேம் பொட்டன்ஷியல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஏனா அது ஏ, இது பினா இது பி. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் நமக்கு, இப்போ உங்களை கரண்ட்டை பிரிப்போமா. ஸோ இங்கேருந்து வரக்கூடியது எனக்கு I கரண்ட் வரும். இந்த இடத்துக்கு வந்தோன்னே இதில் எனக்கு ஒரு I1 கரண்ட் போகுதுன்னு அஷ்யூம் பண்ணுங்க. இங்கே எனக்கு I2 கரண்ட் போகுதுன்னு அஷ்யூம் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னே என்ன ஒரு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாக பிரியுமா நமக்கு. ஸோ இங்கே எனக்கு ஒரு I3, இங்கே எனக்கு ஒரு I4 பிரிஞ்சுட்டா. இங்கே வந்த கரண்ட் I2 வந்து I3 I4 பிரிஞ்சுட்டு இந்த இடத்துக்கு வந்தோன்னே I1 ப்ளஸ் I4. திரும்ப இந்த எல்லா கரண்ட்டும் உள்ளே சேர்ந்து எனக்கு I கரண்ட்டாக உள்ளே வந்துடும். சரி, அப்போ பாருங்கள், இந்த ரெசிஸ்டரில் எனக்கு I1ங்கிற கரண்ட்டு போகுது, இந்த ரெசிஸ்டரில் I1ங்கிற கரண்ட்டு போகுது, இந்த ரெசிஸ்டரில் I2ங்கிற கரண்ட்டு போகுது,
இந்த ரெசிஸ்டரில் I3ங்கிற கரண்ட் போகுது, இந்த ரெசிஸ்டரில் I4ங்கிற கரண்ட் போகுது, இந்த ரெசிஸ்டரில் I1 + I4ங்கிற கரண்ட் போகுது. அப்போ எல்லா ரெசிஸ்டர்லேயும் எனக்கு கரண்ட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ எல்லா ரெசிஸ்டர்லேயும் எனக்கு கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன, எண்ணி பார்க்கணும் எத்தனை ரெசிஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு. எண்ணி பார்த்தா என்ன வருது, 1 2 3 4 5, மினிமம் 5 இருக்கணும். அப்போ 5ம் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்கணும், ஏலேருந்து 3 டெர்மினல், பிலேருந்து 3 டெர்மினல். நல்லா பாருங்கள், 1 2 3, ஏலேருந்து 3 டெர்மினல் போகுது, பிலேருந்து பாருங்கள் 1 2 3. அப்போது இதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது நமக்கு. சரிங்களா, ஏலேருந்து சிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஏ, இது சி. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு I1 கரண்ட் போகுது. திரும்ப ஏலேருந்து டிக்கு ஒன்று, ஏலேருந்து டிக்கு ஒன்று. அடுத்து என்ன இருக்குது நமக்கு, டியிலேருந்து சிக்கு, டியிலேருந்து சிக்கு. இது வந்து இதில் வந்து எனக்கு I2 கரண்ட் ஃப்ளோ ஆச்சு, இதில் வந்து எனக்கு வந்து I4 கரண்ட் ஃப்ளோ ஆச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா சியிலேருந்து பிக்கு ஒன்று, டியிலேருந்து பிக்கு ஒன்று, சியில் இருந்து பிக்கு ஒன்று, டியில் இருந்து பிக்கு ஒன்று. டைமண்ட் ஷேப் ரீட்ரா பண்ணியாச்சா. திரும்ப ஏக்கும் பிக்கும் இடையில நம்ம ஒரு பேட்ரி கனெக்ஷன். ஓகே, எல்லாமே என்ன சொல்லிட்டாங்க நமக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு சொல்லிட்டாங்களா, ஆர், இதுக்கும் ஆர், இதுக்கும் ஆர், இதுக்கும் ஆர். அப்போ நம்ம P/Q/R/S போட்டோம்னா R/R தட் இஸ் ஈக்குவல் டு R/R. ஸோ இதை கட் பண்ணிட்டோம்னா ரேஷியோ 1ன்னு வந்துடுமா நமக்கு. அப்போ ரேஷியோ 1ன்னு வந்துட்டுனா பேலன்ஸ் ஆகிட்டு. அப்போ பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா சென்டரில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நெக்லெக்ட் பண்ணணும். அப்போ நான் சென்டரில் இருக்கக்கூடியதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது இந்த ஆரும் சீரியஸ், இந்த ஆரும் சீரியஸ். அப்போ போன சம் செஞ்ச மாதிரியே வந்துடுமா. இது ஒரு 2R, கீழேயும் ஒரு 2R. சீரியஸ்னால் டேரெக்டாக ஆட் பண்ணிடுவோம். அடுத்து இந்த 2R பேரலல். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், 2R × 2R டிவைடட் பை 2R + 2R. அப்போ இது ரெண்டு சேர்த்தோம்னா 4Rன்னு வந்துடும். ஸோ ஒரு R கட்டு, இந்த 4க்கு 4 கட்டு. அப்போ ஆன்சர் R. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சம்முக்கு நமக்கு என்ன வந்துடும், Rன்னு வந்துடும். நெக்ஸ்ட் சம் பார்க்கமா. இந்த சம் பாருங்களேன். ஓகே, அவங்க நேரத்துக்கு அவனே இந்த பாருங்கள், M2 அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பாயிண்ட்டு இது ஏன்னா இதுவும் ஏ தான். சரிங்களா, கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் கெப்பாசிட்டன்ஸ். இது வரைக்கும் ரெசிஸ்டர் வச்சு பார்த்தோம்ல, இங்கே நமக்கு கெப்பாசிட்டர் வச்சு பார்த்தோம். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது நமக்கு. இங்கே வந்து சார்ஜை வச்சு பிரிச்சுக்கோங்க. Q1 Q2 Q3 Q4ன்னு பிரிச்சுக்கோங்க. ரெசிஸ்டர் இருந்தால் கரண்ட்டு வச்சு பிரிங்க, கெப்பாசிட்டர் இருந்தால் சார்ஜை வச்சு பிரிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது எனக்கு ஒரு Q சார்ஜ் வருதுன்னு அஷ்யூம் பண்ணுறோம். இந்த இடத்துக்கு வந்தோன்னா ரெண்டாக பிரியுது. ஸோ இங்கே எனக்கு ஒரு Q1 போகுது, இங்கிட்டு எனக்கு ஒரு Q2 போகுதுன்னு வச்சுக்கிடும். அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா இங்கே எனக்கு ஒரு Q3, இதில் எனக்கு ஒரு Q4. இங்கேருந்து இப்படி பிரிஞ்சு வந்து Q4 இங்கே உள்ளே போகுது. அடுத்து பார்த்தோம்னா இந்த Q1 உள்ளே வந்துடும். இந்த இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். நமக்கு இந்த Q3 இங்கே வரும். இந்த இடத்துக்கு வரும்போது Q1 + Q3 இங்கே வந்துடும் நமக்கு. இந்த இடத்துல Q4. அப்போ இங்கே கடைசியாக Q1 + Q3 + Q4 நமக்கு ஜாயின் ஆகும். அப்படியே போயிடும் நமக்கு. சரி, இப்போ பாருங்கள், எப்பவும் போல தான் இந்த கெப்பாசிட்டரில் பாருங்கள், இந்த கெப்பாசிட்டரில் Q1 சார்ஜ் போகுது, இந்த கெப்பாசிட்டரில் Q2 சார்ஜ் போகுது, இந்த கெப்பாசிட்டரில் Q3 சார்ஜ் போகுது, இந்த கெப்பாசிட்டரில் Q4 சார்ஜ் போகுது, இந்த கெப்பாசிட்டரில் Q1 + Q3 போகுது. அப்போ 1 2 3 4 5 5 கெப்பாசிட்டிலையும் எனக்கு சார்ஜ் டிஃப்ரெண்ட்டாக போதா. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பார்ப்போம், நமக்கு ஏலேருந்து 3 டெர்மினல், பிலேருந்து 3 டெர்மினல் இருக்கான்னு பார்ப்போம். நான் அந்த பாயிண்ட் தான் சார் ஏன்னு எடுத்திருக்கேன். அப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் தான் ஏன்னு எடுத்திருக்கேன். 1 2 3. ஓகே, சூப்பர், சாட்டிஸ்ஃபைடு. எண்டு பாயிண்ட் எது, ஈயில் தானே எல்லா சார்ஜும் சேருது. அப்போ 1 2 3. எப்பவுமே இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனல் பாயிண்ட்டு மட்டும் பாருங்கள். அப்போ எல்லா ரூலும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அப்போ நான் இதை என்ன பண்ணுவேன், டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ண ட்ரை பண்ணுவேன் சார். என்ன பண்ணுறேன், டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன எடுப்போம், நமக்கு இங்கே எனக்கு ஏலேருந்து பார்த்தா நேராக டிக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஏக்கும் இந்த டிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஏக்கும் டிக்கும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது சி.
இதில் வந்து எனக்கு ஒரு Q2 சார்ஜ் எனக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. அடுத்து என்ன இருக்குது, ஏக்கும் பிக்கும் இருக்குது, ஏக்கும் பிக்கும். ஸோ இதில் வந்து எனக்கு வந்து Q1 சார்ஜ் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகுது. திரும்ப பார்த்தோம்னா டிக்கும் பிக்கும் இடையில எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, டிக்கும் பிக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து Q3 சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா பிக்கும் ஈக்கும் இருக்குது, பிக்கும் ஈக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து Q1 + Q3 சார்ஜ் ஃப்ளோ ஆகுது. அடுத்து என்ன, இந்த பாருங்கள், டி இங்கே இருக்குது, இ இங்கே இருக்குது. ஸோ டிக்கும் ஈக்கும் இடையில எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, டிக்கும் ஈக்கும் இடையில நமக்கு என்ன இருக்குது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதில் ஒரு சி, அதில் வந்து Q4 சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, Q4. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஏக்கும் ஈக்கும் இடையில பேட்டரி கனெக்ட் இருக்கா, இது ஏ இது இ, இது சும்மா வரைஞ்சிருக்காங்க, இது ஒன்றும் கிடையாது சரிங்களா. ஏக்கும் ஈக்கும் இடையில நமக்கு என்ன பண்ணியிருக்கு, ஒரு பேட்ரி எனக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பர். இதுலேயும் நமக்கு டோட்டல் சார்ஜ் தான் கேட்காங்கன்னு வச்சுக்கணும். சாரி, டோட்டல் சார்ஜில் டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் தான் கேட்காங்க. அப்போ பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாமே கெப்பாசிட்டன்ஸ் சிசின்னு தானே கொடுத்துருக்காங்க, சி. அப்போ பேலன்ஸ் பண்ணி பார்த்தா P/Q/R/S, QCCC கட் ஆகிடும் 1:1. பேலன்ஸ் ஆகிட்டுனா சென்டர் கூடிய கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோம், நமக்கு நெக்லெக்ட் பண்ணிடுவோமா, சென்டர் கூடிய கெப்பாசிட்டர் என்ன பண்ணுவோம், நமக்கு நெக்லெக்ட் பண்ணிடுவோமா. ஸோ கெப்பாசிட்டர் இன் சீரீஸ்னால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா C/C டிவைடட் பை C + C. அப்போ என்ன வந்துடும், C² டிவைடட் பை 2C, சிக்கு சி அடி கொடுத்தோம்னா C/2. இதுவே அப்போ கீழே உள்ளதுக்கு நமக்கு என்ன வந்துடும், C/2ன்னு வந்துடும். மேலே உள்ளதுக்கும் C/2, கீழே உள்ளதுக்கும் C/2. இது எப்படி வந்துடும், இப்போ டயக்ராம் மேலே இருக்க ரெண்டுக்கும் சேர்ந்து C/2, கீழே இருக்க ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு C/2. இந்த ரெண்டு நமக்கு எப்படி இருக்குது, பேரலில் இருக்கா, இந்த ரெண்டு எப்படி இருக்குது, நமக்கு பேரலில் இருக்கா. அப்போ பேரலில் இருந்தால் என்ன பண்ணணும், டேரெக்டாக ஆட் பண்ணணும். அப்போ C/2 ப்ளஸ் ஒரு C/2 ஆன்சர் C. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு ஆன்சர் என்ன போகிறோம், நமக்கு C. இதுதான் நமக்கு இப்போ இந்த வருஷம் கேன்சல் ஆன கொஸ்டின் பேப்பர், நீட் 2026 கேட்ட கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு யூனிஃபார்ம் மெட்டாலிக் ஒயர் இருக்குன்ட்டாங்க, ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 Ohm இஸ் பென் டு ஃபார்ம் அ ஸ்கொயர் ரூப் ABCD. ஸோ அந்த மெட்டாலிக் குரூப்பை தான் என்ன பண்ணுவோம், ABCD அவங்க வந்து வளைச்சி வச்சுருக்காங்க. அங்கே இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, a resistance of 2 Ohm is connected between the point B and D. பிக்கும் இந்த இருக்கலாம், இந்த பாயிண்ட் பிக்கும் டிக்கும் இடையில ஒரு 2 Ohm ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, a battery of 2 volt is connected across the point A and C. பேட்டரி ஆஃப் 2 volt இஸ் இந்த ஏக்கும் இந்த சிக்கும் இடையில இந்த 2 volt பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த பாயிண்ட் ஏஎன்சி ஷோன் த நவ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ, என்னுடைய வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் என்ன பண்ணாங்கன்னா டேரக்ட் வீஸ்டோனாக கேட்காம கொஞ்சம் இன்டெரக்டாக கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ யூனிஃபார்ம் மெட்டாலிக் ஒயர் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 4 Ohmனு சொல்லியிருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஒயராம்ப்பா, இந்த மெட்டாலிக் ஒயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 Ohm. இதை நம்ம என்ன பண்ணுவோமா, ஸ்கொயர் லூப்பு. அப்போ இதான் ஒரு ஸ்கொயர்னா நீங்களே வச்சு பாருங்க, இது ஒரு 1 Ohm, இது ஒரு 1 Ohm, இது ஒரு 1 Ohm, இது ஒரு 1 Ohm. சம் புரியுதா. இதுக்கு கூடியில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 2 Ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு எப்போ போல என்ன பண்ணுவோம், கரண்ட்டு, இந்த கரண்ட்டு இங்கே எனக்கு ஐ வருதா, அப்போ நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே தானேப்பா. சரி, வந்தோடனே என்ன பண்ணாங்க, சார் கரண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு பிரித்து விடணும்னா, கரண்ட்டை பிரித்து விட்டா இந்த இடத்துக்கு எனக்கு போகும்போது I1 கரண்ட் போகுது, இதில் போகும்போது எனக்கு ஒரு I2 கரண்ட் போகுது, இந்த இடத்துக்கு வந்தோன்னா இதில் I3 கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கணும், இதில் எனக்கு I4 கரண்ட் போகுது, திரும்ப இந்த I1 இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துக்கு வரும்போது திரும்ப I1 + I4 கரண்ட் எனக்கு விட்ரா ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் இதுவும். இதில் எனக்கு I1 கரண்ட்டு, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு I2 கரண்ட் போகுது, இந்த 2 Ohm கூடையில் I3 போகுது, இந்த I4 கூடையில் எனக்கு ஒரு I4 போகுது, அப்புறம் இதில் வந்து I1 + I3 போகும். இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், I1 + I3 கரண்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் கூடையில் போயிருக்கும். அப்போ கிளியராக பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு I1 போகுது, ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு I2 போகுது, இன்னொரு ரெசிஸ்டன்ஸுக்கு 2 Ohm கூடையில் I3 போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு I4 போகுது, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு I1 + I3 போகுது. அப்போ எல்லா ரெசிஸ்டன்ஸ் கூடையிலையும் எனக்கு கரண்ட் எப்படி இருக்குது, எனக்கு தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அப்போ எனக்கு கரண்ட் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் என்னன்னா 1 2 3 4 5 5 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, 1 2 3 4 5.
அப்போ 5 ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக போகுது. அடுத்து என்ன பார்ப்போம், ஏலேருந்து 3 டெர்மினல், பிலேருந்து 3 டெர்மினல் பார்ப்போமா. அப்போ ஏ இந்த இருக்கா, 1 2 3 சாட்டிஸ்ஃபைட். அடுத்து இங்கே சி 1 2 3 பியூர்லி சாட்டிஸ்ஃபைட். அப்போ நான் இதை என்ன பண்ணலாம், டைமண்ட் ஷேப்புக்கு ரீட்ரா பண்ணணும். நமக்கு டைமண்ட் ஷேப்புக்கு ஆல்ரெடி நமக்கு ரீட்ரா பண்ண மாதிரி தான் டயக்ராமே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிடுவோமா. அப்போ ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன வந்திருக்கும், நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் வந்துடும், இந்த ரெசிஸ்டன்ஸும் சீரிஸ் வந்துடும். அதாவது இந்த 2 ஓம் ஸ்கிப் பண்ணிடுவோமா. இந்த 2 ஓம் ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இப்படி பேட்டரி வந்துடுமா. நமக்கு பேட்டரி வந்துட்டுனா இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் சீரிஸ், இந்த 1 ஓமும் இந்த 1 ஓமும் சீரிஸ். ஓகேங்களா. ஸோ இது சீரியஸ் ஆகிட்டுனா இந்த 1+1 நமக்கு என்ன வந்துடும், ஒரு 2 ஓம். இந்த 1+1 நமக்கு என்ன வந்துடும், மறுபடியும் ஒரு 2 ஓம். அந்த ரெண்டும் நமக்கு எப்படி இருக்கும், பேரலில் இருக்கும். அந்த ரெண்டு எப்படி இருக்கும், நமக்கு பேரலில் இருக்கும். அப்போ பேரலில் இருந்தால் என்ன சொல்லுவோம், நமக்கு 2 × 2 டிவைடட் பை 2 + 2 4. இது ரெண்டையும் நான் கட் பண்ணிட்டோம்னா அப்போ ஆன்சர் இங்கே என்ன வந்துடும், நமக்கு 1 ஓம் வந்துடும். நமக்கு என்ன வந்துடும், நமக்கு 1 ஓம் வந்துடும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நவ் த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஐ, டோட்டல் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ ஐ டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா போடும், ஐ டோட்டல் ஈக்குவல் டு வி டோட்டல் பை ஆர் டோட்டல். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வோல்ட் டிவைடட் பை 1. அப்போ ஆன்சர் 2. ஆப்ஷன் இந்த சம்முக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் ஆப்ஷன் 1 will be correct answer, that is 2 ampere. இது நீட் 2026 இப்போ கேன்சல் ஆன எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா. அந்த பேசிக் ரூல்ஸை மட்டும் நம்ம ஒழுங்காக படித்தாலே போதும். எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிம்பிள் அண்ட் சால்வாக நம்ம ஸ்கூல் புக்கை நீங்கள் தெளிவாக அவங்க கொடுத்துருக்க டயக்ராம் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும், எல்லா சம்ஸும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.